தமிழகத்தில் வறட்சியால் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் உயிரிழந்துள்ள நிலையில் வறட்சி குறித்து தமிழக அரசு முன்பே ஆய்வு நடத்தியிருக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்ட அவரிடம் நமது செய்தியாளர் அருண்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். மாநில அமைச்சர்கள் இப்போ கடந்த சில நாட்களாக வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதியில் ஆய்வு மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இந்த ஆய்வுகள் எந்த மாதிரி இருந்திருக்கணும், இது மத்திய அரசு எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க இருக்கு? இதற்கு முன்பாகவே இந்த ஆய்வுகளெல்லாம் நடத்தப்பட்டிருக்க வேண்டும் என்பதனுடைய கருத்து. 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தற்கொலை அல்லது மரணமடைந்திருக்கின்றார்கள். மிகவும் வேதனை தரக்கூடிய இந்த விஷயங்கள் நடக்க ஆரம்பித்து பல மாதங்கள் ஆகின்றன. ஆகவே இதுக்கு முன்பாகவே இது நடைபெற்றிருக்க வேண்டும். பரவாயில்ல, இப்போ நடத்துகிறாங்க. துரிதமான அறிக்கைகள் அவர்கள் கொடுக்கணும். அதனை தொடர்ந்து மத்திய அரசாங்கத்தில் என்னென்ன பண்ணுமோ அதுக்கு நாம் கவனம் கொடுப்போம். இதே போல் இப்போ ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதுக்கு நீங்கள் முழு மூச்சையோடு செயல்பட்டு இருக்கீங்க. இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடக்குமா? இது மத்திய அரசு எந்த மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருக்குது? இது மற்ற கட்சிகள் சொல்வது போல் அதை முதல்ல அந்த காட்சி பட்டியலிருந்து அந்த விலங்குகளை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? 2 ஆண்டாக இந்த ஜல்லிக்கட்டை நடத்த வேண்டும் என்கின்ற தனி கவனத்தோடு நாம் உழைத்து வருகின்றோம். எல்லா முயற்சிகளும் பண்ணியிருக்கிறோம். சென்ற ஆண்டு நாம் வெற்றி பெற்றோம். ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு மத்திய அரசாங்கம் அனுமதி தந்தது. ஆனால் உச்சநீதிமன்றத்தில் பழையபடி அதுக்கு தடையாணை பெற்றுட்டாங்க. இப்போது நீதிமன்றத்தின் மூலமாக நீதிமன்றத்தில் தான் இருக்குது. நீதிமன்றத்தின் மூலமாக இதை எப்படியெல்லாம் பெற முடியும் அப்படிங்கிறதுக்கு தனி கவனம் கொடுத்துருக்குறோம். அதெல்லாம் வெளிப்படையாக நான் சொல்ல நான் விரும்பலை. அதிக கவனம் எடுத்து பண்ணியிருக்கிறோம். 2 வருஷம் தொடர்ந்த முயற்சி. இப்போது நீதிமன்றத்தில் இல்லை அப்படின்னு சொன்னாச்சுன்னா அதுக்கு அடுத்தாக்கில் என்ன பண்ணுறது, அதை பற்றி நாம் யோசிப்போம். எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த ஆண்டு கட்டாயமாக ஜல்லிக்கட்டை நடத்தக்கூடிய அளவுக்கு எல்லா வாய்ப்புகளும் நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பிக்கை எனக்கு இருக்குது.